ஜைடெக்ஸ் 45th எடிஷன் கோலாகலமாக தொடங்கி இன்னையோட முடியுதுங்க. எவ்வளோ ரஷ்ஷுங்கிறிய. மெட்ரோவில் ஏறி நடந்தாக்கா கிலோமீட்டர் கணக்கில். எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் கூட்டத்துக்கு மட்டும் பஞ்சம் இல்லைங்க. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. எல்லா நாட்டு மக்களும் கோட் ஷூட்டு போட்டுட்டு கேஷுவல் ட்ரெஸ்ஸு பல இதில் வர்றாங்க. இங்கே பாருங்கள், போலீஸுடைய சேவையே வேறு லெவல் தாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அந்த வேலையை ரசித்து வேலை பார்க்குறாங்க. அதுபோல் அங்கே உள்ள செக்யூரிட்டி கார்டு எல்லாமே சரி, நல்லா ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணி அந்த உள்ளுக்குள்ளே என்ட்ராகி போகிற வரைக்குமே செம்ம சூப்பராக வச்சுருந்தாங்க. இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட கேஃபிட்டேரியா ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் போனீங்கன்னாக்கா நல்லா எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுக்கிட வேண்டியது தான். அதுபோல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபார்மசி, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ஒன்று கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. அதையும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நடைப்பயணமாக விட்டோம். போனாக்கா போயிட்டே இருக்குது உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்குது. ரொம்ப தூரம் நடக்கணும். நடக்கிறதுக்கு தெம்பு வேணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்க முடியும். எப்போதும் உள்ளது போல் ஸ்கேன். இங்கே வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இப்போ ஸ்கேனிங் வச்சுட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிளியராக போட்டு வச்சு ஃபுல்லாக ஏர்போர்ட்டில் போகிற மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளால் ஏகப்பட்ட டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கு. காலையில் நாங்கள் போகும்போது ஒரு 10:45 மணி ஆச்சு. பார்க்கிங் பல பிரச்சனையோட. ஸோ இது மாதிரி நீங்கள் ஜைடெக்ஸ் நீங்கள் போயிருக்கீங்களா? இது வரைக்கும் போயிருக்கிற அனுபவங்கள் இருக்கா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அதுபோல் இன்னும் துபாயில் ஏகப்பட்ட எக்ஸ்போஸ் நடக்க இருக்குது. அதெல்லாம் ஃப்ரீ என்ட்ரி தான். அட்வான்ஸாக நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு போனேன்னாக்கா நல்லா நம்ம விஷயங்களுக்கு கேதர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காம ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. பாய்.